ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெடிக்கி கிச்சன். இட்லி தோசைக்கு எப்பவும் போல் இல்லாமல் ஒரு தடவை இந்த மாதிரி சட்னி செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். இது செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் போல் தான் ஆகும். அதுக்காக நான் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். 3 மீடியம் சைஸ் தக்காளி பழத்துக்கு ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பல்லாரி இல்லைன்னா ஒரு 10லேருந்து 12 சின்ன வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன துண்டு இஞ்சி இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு 3 காஞ்ச மிளகா, கலருக்காக ஒரு 4 காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி சில்லி ஆப்ஷனல் தான். மிக்ஸி ஜாரை மூடி போட்டு நல்லா ஃபைனாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் தாளிச்சிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவு கடலை மாவு இந்த மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கடலை மாவு கருகிடக்கூடாது, ஆனால் நல்லா பச்சை வாடை போகணும். நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டை உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம பச்சையாக தான் அரைச்சி சேர்த்துருக்கனால அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 4 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனை நல்லா போகட்டும். நல்லா இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுகிட்டே இருங்க. இப்போ நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலான்னு ஒரு 1.5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா கொதி வந்த டைமில் அந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மூடி போட்டு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க. நம்ம கடலை மாவு சேர்த்துருக்கனால கொஞ்சம் நல்லா திக்காகி வரும். இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி சின்ன துண்டளவு வெல்லத்தை ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா புளிப்பு இனிப்பு எல்லாம் நல்லா சேர்ந்து நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்மளுக்கு ரொம்ப சூப்பரான தக்காளி சட்னி ரெடி ஆகிட்டு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.